ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இது ஒரு இ-காமர்ஸ் ஆப். இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள், பால், தயிர், முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள், ஸ்டேஷனரி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம். இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எது ஆக்சிலரேட்டரு, எது பிரேக்கு, எது கிளச்சு ஒன்றும் உங்களுக்கு புரியல. நீங்கள் விட்டுடுங்க, நான் சொல்லலை. ஒன்றும் பேச மாட்டேங்க. கோவம் வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க அவர்னாலே கோவம் வரல, இல்லை உங்கள் கணவனாலேயோ மனைவினாலேயோ அப்பா அம்மானாலேயோ உங்களுக்கு கோவம் வரல. நீங்கள் அடி முட்டாளாக இருக்கிறீங்க, அதனால தான் கோவம் வருது. வேறு எந்த காரணம் இல்லை இதுக்கு. என்னை நான் எப்படி வச்சுக்கிறதுன்னு புரியாத ஆளுக்கு தானே கோவம் வருது. என் தன்மை எப்படி வச்சுக்கணும்னு புரியாததுனால தானே கோவம் வந்திருக்குது. அவனுக்கு அவனே பாதிப்பு உருவாக்குற மனிதனு முட்டாள் தானே. எதுக்கு கோவப்படுறீங்க? அண்ணா, ஒன்று, நீங்கள் உங்கள் மனநிலை பற்றி, உணர்ச்சி நிலை பற்றி, இல்லை உங்கள் சக்தி பற்றி, உங்கள் உயிர் சக்தி பற்றி எந்த விதமான ஒரு கவனம் இல்லாமல் வாழிருக்கிறீங்க. இது எப்படின்னா, நீங்கள் போய் ஏதோ டிரைவிங் பண்ணலான்னு போய் உங்கள் கார்லேயோ மோட்டர் சைக்கிள்லையோ ஏதோ உட்காந்திங்க. உங்களுக்கு எது ஆக்சிலரேட்டரு, எது பிரேக்கு, எது கிளச்சு ஒன்றும் உங்களுக்கு புரியல. சும்மா ஏதோ ஒன்று அப்படி இப்படி பண்ணி ஓட்டியே போயிருந்தா நீங்கள் எந்த மாதிரி டிரைவராக இருப்பீங்க? நீங்கள் போய் உங்கள் வீடு செய்கிறதே ஒரு பிரமாதமான அதிசயம்தான். இதே விதமாக மனோன்னு என்ன, உடலன்னு என்ன, உயிரன்னு என்ன புரிஞ்சுக்காமையே எப்படியோ வாழி போகணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறதுனால உங்கள் உயிர் தன்மையே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, உங்கள் உடல் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, உங்கள் மனம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை. உலகத்தில் யாரை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை பரவாயில்ல. ஆனால் இவனே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா நீங்கள் முடிஞ்ச மாதிரி தானே. வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி தானே. கோவன்ற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அடிப்படையாக உங்கள் மனநிலை, உணர்வு நிலை, சக்தி நிலை எதுலேயும் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வாழிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை, நம்ம நிலை, நம்ம உடல் நிலை, நம்ம மனநிலை, நம்ம சக்தி நிலை, நம்ம உணர்ச்சி நிலை எல்லாமே இப்போ எங்கே இருக்குது, எந்த மாதிரி நிலையில் இருக்குது, இதுக்கு அடுத்தபடி நாம் என்ன எடுக்கணும் ஆனந்தத்தை வழியில் போகிறதுக்கு அன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கே இருக்குது புரிஞ்சுக்காம நாம் எங்கேயோ போகிறதுக்கு முயற்சி பண்ணால் சும்மா இது போலாதான் போகுது. நமக்கு கோவம் வந்துருச்சுன்னா எப்போனாலும் வாய் மூடிடணும். கோவம் போகிற வரைக்கும் வாய் மூடி இருக்கலாம். கோவம் வந்தால் உங்களுக்குள்ளே எதனால ஒரு அசிங்கம் வந்தால் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. உலகத்து கூட பரிமாற வேண்டாம். நல்லது வந்தால் எல்லாருக்கும் பரிமாறிக்கலாம். நீங்கள் விட்டுடுங்க, நான் சொல்லலை. கோவத்து வார்த்தைனால விட்டுடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.